எக்ஸசைஸ் அதெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். லைட்டா முட்டி வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி லைட்டா நீட்டும். ஒரு சிலருக்கு வந்து முட்டி போடுறது கஷ்டமா இருக்குன்னா பில்லோ இல்ல நீ கேப் இது மாதிரி தான் நீட்டு வரும் இல்லையா, அதெல்லாம் போட்டு பண்ணலாம். முதல்ல டோ வந்து பேக்ல இந்த மாதிரி பிக் டோ நல்லா கீழே வச்சுட்டு நல்லா பேக் ஸ்ட்ரெயிட்டா இல்லாம கொஞ்சம் லைட்டா கால் வந்து லைட்டா வி ஷேப்ல ஃபுல்லா ஸ்ட்ரெச் பாடி அப்படியே ஃபீல் பண்ணணும். ஃபுல்லா ஃபீல் பண்ணிட்டு இடத்துல மூவ் லைக் ஜஸ்ட் ஆஃப்ரேட் பண்ணும்போது நீல வந்து நல்லா ப்ரெஷர் நல்லா ஸ்ட்ரெச்சிங் towards your right, towards your relax பண்ணிட்டு இந்த கையை இடுக்க வச்சுன்னா இல்ல ஃபுல்லா வச்சுட்டேன். இது வந்து இந்த லேட்டரல் சைடு இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் இங்க புஷ் பண்ணிட்டு இந்த பாடி வந்து இப்படி நேரா தள்ளணும். அப்பதான் வந்து உங்களுக்கு இங்க கை வச்சுக்கலாம். இல்ல இங்க தலைய ரிலாக்ஸ்டா வச்சுட்டு ஃபுல்லா ஸ்ட்ரெச் இங்க கை வச்சுட்டு பாடி ஃபுல்லா நீய வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு சர்க்கிள். இப்போ ஒரு கை கீழே வச்சுட்டு ரெண்டு கையும் கூட கீழே வச்சுக்கலாம். கீழே வச்சுட்டு ஒரு நீல தான் இப்ப நம்மளுடைய பாடி வெயிட் இருக்கு. நல்லா இப்படி மூவ் பண்ணலாம். இப்ப வந்துட்டு போத் ஹேண்ட்ஸும் கீழே வச்சு ஸ்டிச்சிங் இப்படி ஸ்டிச்சிங். ஒரு நீல தான் நம்மளுடைய பாடி வெயிட் இருக்கும். இதுல ரொம்ப ப்ரெஷர் போடக்கூடாது. ஃபார்ம்ல ரொம்ப ப்ரெஷர் போடக்கூடாது. ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்லி பட் வெயிட் ஆன் யர் நீல இல்ல அப்படி மூவ் பண்ணுங்க. பேஸ்ட் நீ மட்டும் கீழே இருக்கும். கீழே வச்சுட்டு நீ நல்லா முடியும். இப்போ ரெண்டு முட்டையும் நல்லா கீழே வச்சுட்டு எல்போனால எல்போ அண்ட் நீ மட்டும்தான். எல்போ கூட சும்மா தான், பட் நீ தான் ஃபுல் பாடி வெயிட். எவ்வளவு முடியுமோ நீங்க உங்களால முடிஞ்சிருக்கணும் அப்படின்னா ரெண்டு கையும் ஜாயின் பண்ணிட்டு இவங்க சப்போர்ட் தான் இது. நீங்க புஷ் பண்ணிட்டு புஷ் பண்ணி கையில சும்மா சப்போர்ட் பண்ணலாம். நீல தான் ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்கும். இப்போ ஒரு நீ வந்து முன்னாடியும் எடுத்து போகணும். நீ ப்ராப்ளமே வராது. இதெல்லாம் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. முட்டி வலிக்குதுன்ற அதெல்லாம் வராது. இப்ப ஜஸ்ட் கை கீழே வச்சுட்டு நல்லா ப்ரெஷர் முட்டில தான் ப்ரெஷர் தெரியும். சரியா? ரொம்ப உட்காரக்கூடாது. லைட்டா உட்காந்து பொறுமையா ஸ்ட்ரெச் பண்ணி அந்த பொறுமையா ஸ்ட்ரெச் பண்ணி கை வந்து இப்படி போயிட்டு இல்ல அப்புறம் நீ வாக் நல்லா கை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு நீ வாக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதிக ஸ்ட்ரென்த் ஆகும். ஒரு காலை வச்சு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு சிட்டிங் வஜ்ராசனத்துல உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். நார்மலா நீங்க இந்த பேபி போஸ்டர்ல இந்த மாதிரி ஓகேவா?